Hello students, welcome to Forker Academy. நான் உங்கள் பாலா பேசுகிறேன். இந்த வீடியோவில் தமிழ் வேர் டு ஸ்டடி வந்து பார்ப்போம். இந்த பிடிஎஃபோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது பிடிஎஃப்ல டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ பார்த்து கிளாரிஃபிகேஷன் வந்து பண்ணிக்கோங்க. மேலும் நம்ம Forker Academy சார்பாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2025க்கு வந்து ஒரு டெஸ்ட் பேஜ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம். அந்த டெஸ்ட் பேஜோட வீடியோ லிங்க் அண்ட் ஸ்டடி பிளான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையும் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணுங்கள். நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெஸ்ட் 1 வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 5 அதற்குள்ளே வந்து முடிந்த அளவிற்கு வந்து எல்லாரும் வந்து ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 6th தமிழ். ஓகேவா, 6th தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்பத்தமிழ், வளர் கும்மி, இன்பத்தமிழ், தமிழ் கும்மி, வளர் தமிழ், தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் இருக்கு. அடுத்து இந்த சிலப்பதிகாரம், காணி நிலம். இது காணிலம் வந்து பார்த்தீங்கன்னா பாரதியார்லாம் நமக்கு சிலபஸில் கிடையாதுல. சிலப்பதிகாரம்லாம் நம்மளுக்கு சிலபஸில் கிடையாதுன்னு தோணும். ஆனால் இது ரிலேட்டடாக லைட்டாக பேசிக்காக வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா, ஏன்னா இதோட பாடல் வரிகள் கொடுத்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் கேட்டிருக்காங்க. இந்த காணி நிலத்தில் வந்து அதோட பாடல் வரிகள் கொடுத்தும் கேட்டிருக்காங்க. அதனால் நான் கொடுத்துருக்கேன். நான் இப்போ ஜஸ்ட் ரீடுன்னு போட்டிருக்கேன்னா அதை ஜஸ்ட் ரீடு வந்து பண்ணிக்கோங்க, ரொம்ப படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மற்றபடி நான் போடலை. இப்போ இந்த கனவு இல்லம் போடலை, கனவு பழித்தது போடலையா, அப்போ இது கிடையாது. சிறகின் ஓசை கிடையாது, கிழவனும் கடலும் கிடையாது, முதல் எழுத்து சார்பு எழுத்துலாம் வேணால் ஜஸ்ட் வந்து பார்த்துக்கோங்க. திருக்குறள் வந்து பார்த்தீங்கன்னா 6th to 12th நியூ புக்கு ஓல்டு புக்கு எல்லா திருக்குறளும் உண்டு. அடுத்து இந்த யூனிட் 3 வந்து கிடையாது. அடுத்த மூதுரை ஔவையாரோடது, இன்பமில்லும் கல்வி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாரோடது, இன எழுத்துக்கள் உள்ளது. அடுத்து தமிழர் பெருவிழா ஜஸ்ட் ரீடு, மயங்கொலிகள், திருக்குறள். ஓகேவா, நாணிலம் படைத்தவன், சுற்றெழுத்துக்கள், வினாழ்த்துக்கள், பாரத மன்றை நாற்றங்கால், வேல் நாச்சியார், 4 வகை சொற்கள், இது பெயர் சொல்லு, திருக்குறள். அடுத்து அணி இலக்கணம். ஓகேவா, இதில் உள்ளதெல்லாம் நான் சொன்னது மட்டும் படிச்சுக்கோங்க, போதுமானது. அடுத்து இதுலேயும் வந்து அதே மாதிரி தான். ஓகேவா, இல்லை நான் ஜஸ்ட் ரீடுன்னு போட்டேன்னா அது ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்கன்னு அர்த்தம். ஓகேவா, ஜஸ்ட் ரீடு. பாக்ஸ் வழினா அந்த பாக்ஸில் கொடுத்துருக்கிறத பார்த்துக்கோங்க. நூல்வெளின்னா உங்களுக்கு தெரியும்ல, நூல்வெளி கொடுத்துருப்பாங்க, அந்த நூல்வெளியை பார்த்துக்கோங்க. இப்போ 8 தொகை நூல்கள்னால் இந்த 8 தொகை நூல்கள் என்னன்ட்டு பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, இதில் வந்து நூல்வெளி நான் ஒரு சில இதுக்கு நூல்வெளி போட்டிருக்கேன், அதை வந்து ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க, போதுமானது. இது சிலபஸில் டைரெக்டாக இல்லை, இருந்தாலும் இந்த பொருந்தாதது பொருத்தாதது கேட்டால் ஒரு கொஸ்டின்னாலும் நம்ம விடக்கூடாதுங்கிறதுக்காண்டி கொடுத்துருக்கேன். அடுத்தது இதுலேயும் வந்து அதே மாதிரி தான். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நூல்வெளின்னு கொடுத்துருப்பேன். இது பாரதியாரோட நூல்வெளின்னு நினைக்கேன், இது வாணிதாசன், இது கவிமணி, அப்படின்ட்டு இந்த நூல்வெளியை மட்டும் சும்மா பார்த்துக்கோங்க, போதுமானது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வகைகள் கொடுத்து பொருந்தாததெல்லாம் கேட்பாங்க, அதனால ஜஸ்ட் ரீடு. இது அறிவுசால் ஔவையார் வந்து பாக்ஸையும் பார்த்துக்கோங்க, உள்ள லைட்டாக பார்த்துக்கூடும் செய்யுங்க. உங்களுக்கு புரிஞ்சுட்டா? இப்போ நூல்வெளி ஜஸ்ட் ரீடு பாக்ஸு, இது ஹைலைட் பண்ணது. இப்போ ஹைலைட் பண்ணது ஏறுதழுதல் இதெல்லாம் வேண்டாம். ஹைலைட் பண்ணலை, ஒன்றுமே உங்களுக்கு கொடுக்கலன்னா அது வேண்டான்ட்டு அர்த்தம். ஓகேவா, ஓகே, இதே மாதிரி தான் உங்களுக்கு எல்லாமே நான் கொடுத்துருப்பேன், பார்த்துக்கோங்க. 11th 12th இந்த 11th வந்து பார்த்தீங்கன்னா இந்த 10 இயல் கொண்ட புக்காக இருக்கும். உங்களுக்கு 8 இயல் கொண்ட புக்குன்னா இதை பார்த்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகே, குறித்து வச்சுக்கோங்க 8 இயல் உள்ள புக்காக இருந்துச்சுன்னா. இது போக 6th to 12th வரைக்குள்ள பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, சொல்லும் பொருளும், கலை சொற்கள் அறிவோம், புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சரு. இந்த புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சரில் சிலபஸில் உள்ள ஆள்கள் மட்டும் பார்த்துக்கோங்க, போதுமானது. அதை தாண்டி ஏதாட்டு இருந்தால் ஒரு 2 கொஸ்டின் இருக்குமா ஒவ்வொரு இதுக்கும். சிலப்பதிகாரத்தை ஏற்றியது யாருன்னு இருக்கும், இளங்கோவடிகள், அது சும்மா படிச்சுக்கிட்டு போக வேண்டியதான். ஒரு வேளை ஈஸியாக கேட்டாங்கன்னா நம்ம அதை படிக்காமல் போயிட்டோம்னா அதனால அதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. மொழியே ஆழ்வோம், அவ்வளோதான். மொழியே ஆழ்வோம்ல நிறைய கண்டென்ட் கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்துக்கணும். அதே மாதிரி தான் ஓல்டு புக்கும் அதே கான்செப்ட் தான். ஓகேவா, இதில் பார்த்துக்கோங்க. நான் டிக்கு இந்த மாதிரி ஹைலைட் பண்ணியிருந்தா எது பண்ணியிருந்தாலுமே அது உண்டுன்ட்டு அர்த்தம். எதுவுமே ஒரு இடத்துல தொடலைன்னா, இப்போ மகள் இந்திராவுக்கு நேர் எழுதி கிடையாது, ஊர் திருவிழா, சித்தர் பாடல், பெரியார் கேட்ட கேள்வி, தங்க மாவளமும் சூட்டுக்கோளும், தேசிய காத்த செம்மல், எது பெரிய உண்மை, இப்படி எதுவுமே டிக் பண்ணலன்னா அது கிடையாதுன்னு அர்த்தம். ஓகேவா, அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 12th வரைக்கும் வந்து கொடுத்துட்டேன். அது போக இந்த 11th 12th அட்வான்ஸ் தமிழ் நியூ அண்ட் ஓல்டுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் படிக்க வேண்டியிருக்கு. அது வந்து பேட்சில் வந்து நான் சொல்கிறேன். ஓகேவா, டெஸ்ட் பேட்சில் வந்து இதை மட்டும் படிச்சுக்கிட்டா போதும்ன்ட்டு ஒரு 10 to 20 பக்கம் இருக்கும், அதை ரெடி பண்ணி தரேன், அதை மட்டும் படிச்சுக்கோங்க, போதுமானது. ஏன்னா நிறைய படிக்க வேண்டியது வந்து இதில் இல்லை. அதே மாதிரி தான் இந்த 6th to 12thலேயும் வந்து என்ன இருக்குது, பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, சொல்லும் பொருளும், கலைச்சொற்கள் அங்கங்கே வந்து இருக்குது. புக் பேக் கொஸ்டின் இதில் வந்து ஓல்டு புக்கை பொறுத்த வரைக்கும் மொழித்திறன் பயிற்சின்னு இருக்கும், அதை வந்து பார்த்துக்கணும், அவ்வளோதான். இந்த பிடிஎஃப் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டவுன்லோட் வந்து பண்ணி பார்த்துக்கோங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம். பை.